தானியங்கி விற்பனை இயந்திரம் மூலம் பால் விற்பனை தொடர்பாக ஆவின் திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் கொடைக்கானல், ஊட்டியில் தலா ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரம் அமைக்க இருப்பதாகவும் அறிக்கை தாக்கல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கும். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாசஸ்தலங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்த கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி டி பரச்சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு பாலை விநியோகிக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று வழியை கண்டறிய உத்தரவிட்டது. இதன்படி ஆவின் நிறுவனம் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆவின் பால் விநியோகத்துக்கு மீண்டும் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும், சோதனை அடிப்படையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற மலைவாச தலங்களில் மக்கள் தொகை நெருங்கும் நிறைந்த பகுதிகளில் இந்த இயந்திரங்களை அமைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒரு இயந்திரம் 3,60,000 ரூபாய் என்ற விலையில் 2 இயந்திரங்களை வாங்க இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இயந்திரங்களை நிறுவுவதற்கு உரிய அனுமதிகளை பெற்றுள்ளதாகவும், இயந்திரங்களை வைத்த பிறகு அருகில் உள்ள வீடுகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகிக்க கூடாது என மொத்த விற்பனையாளர்கள், ஏஜென்ட்டுகள், வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், இயந்திரங்களை அமைத்த பிறகு பாக்கெட்டுகளில் பால் விற்பனை நிறுத்தப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்களிலும் தானியங்கி விற்பனை இயந்திரங்களின் செயல்பாடு, மக்களின் வரவேற்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்படும் எனவும் அந்த விளக்கத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.